சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியவருக்கு 10,000 ரூபாய் அபராதத்தோடு 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்கும் அதிர்ச்சி வீடியோ ஒன்று வெளியானது. இதையடுத்து அந்த காவல் ஆய்வாளர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டத்தை போக்குவரத்து பிரிவு போலீசார் அமல்படுத்தி உள்ளனர். அதன்படி போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு அபராதம் 10 மடங்கு வரை விதிக்கப்படுகிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. கூடுதல் அபராத தொகையை செலுத்த மறுத்து ஆங்காங்கே போக்குவரத்து போலீசாருடன் வாக்குவாதம் நடப்பதும் அன்றாட நிகழ்வாகிவிட்டது. கடந்த வாரம் அண்ணா சாலையில் போக்குவரத்து போலீசாரிடம் சிக்கிய இளைஞர் ஒருவர் தம்மை இன்ஸ்டாகிராம் பிரபலம் என கூறி அபராத தொகையை கட்ட மறுத்த வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டது. அதிகப்படியான அபராதம் காரணமாக புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்த 10 நாட்களில் சுமார் 17,000 வழக்குகளை பதிவு செய்த போலீசார் 1,50 கோடி ரூபாய் அபராதமாக விதித்தனர். அதிகப்படியான அபராதம் விதிப்பது ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் அதை சாக்காக வைத்துக்கொண்டு வாகன ஓட்டிகளிடம் குறிப்பிட்ட அளவு பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் அனுப்பிவிடுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த சர்ச்சையில் சிக்கிய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஒருவர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னை அசோக் நகரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவரை அந்த ஆய்வாளர் மடக்கியுள்ளார். அந்த இளைஞருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு அவரது வாகனத்தையும் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கூறியபடி அந்த இளைஞர் அபராதம் செலுத்தியதாகவும், ஆனால் தனக்கு 5,000 ரூபாய் தரவில்லை என்றால் லைசென்ஸை கேன்சல் செய்ய போவதாகவும் கூறி போக்குவரத்து ஆய்வாளர் நாகராஜ் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த இளைஞரிடம் வாகனத்தை கொடுக்காமல் பலமுறை அவரை அலைக்கழித்ததாகவும் புகார் எழுந்தது. தம்மிடம் பணம் இல்லை என கூறி 1,000 ரூபாயை மட்டுமே அந்த இளைஞர் கொடுத்துள்ளார். மீதம் 4,000 ரூபாயை மாத சம்பளம் வந்தவுடன் தந்துவிட வேண்டும் எனவும் ஆய்வாளர் நிபந்தனை விதித்திருக்கிறார். அதற்கு தவறினால் லைசென்ஸை கேன்சல் செய்து விடுவேன் என மீண்டும் மிரட்டிய பின்பே வாகனத்தின் சாவியை கொடுத்து அனுப்பிய வீடியோவும் வெளியானது. இந்த வீடியோ போக்குவரத்து காவல் பிரிவின் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து ஆய்வாளர் நாகராஜன் மீதான குற்றச்சாட்டு குறித்து அவர்கள் விசாரணை நடத்தினர். இதையடுத்து காவல் ஆய்வாளர் நாகராஜ் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டப்படி அபராதம் 10 மடங்கு அதிகரித்திருப்பதை சாக்காக பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டால் நடவடிக்கை பாயும் என மற்றவர்களை எச்சரிக்கும் வகையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக விதிக்கப்படும் அபராத தொகையை கட்ட மறுத்து போலீசாருடன் வாக்குவாதம் செய்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் காவல்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.